ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட்டு. இங்கே காட்டுற 4 ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் அதிகமாக ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸு. அதே போல் பாஸ் மந்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1Kக்கு மேலே வாங்கின ப்ராடக்ட்ஸு. இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம டே டு டே லைஃபுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்ன, ட்ராபேக் என்னென்ன, அதுக்கப்புறம் பாலித்தீன் கவர்ஸை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து யாருக்கு வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்த்து வாங்கலாம், யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படாது அப்படின்றதையும் வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 4 டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் தான் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாகவே வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் கண்டெய்னரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பாக்ஸ் வந்து வரும். இதை வந்து மல்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வந்து வருது. இதில் அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் வந்து லாக் வரதுனால ஏர் டைட் லாக் வந்து கிடைக்குது. இந்த மூடியோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போதும் ஆவரேஜாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர்றதுனால, ஸ்கொயரை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுனா தான் வந்து உள்ளே எல்லா கண்டெய்னர்ஸும் ப்ராப்பராக வைக்க முடியும். அதுவே ஒரு இது வந்து மாறிடுச்சு அப்படின்னாலும் உள்ளே வந்து டைட்டாக இருக்கும். அதில் அர்ஜென்ட்டில் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அதை ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்து கரெக்டான பொசிஷனில் வச்சுனா மட்டும்தான் இது மாதிரி ஃப்ரீயாக வந்து வைக்க முடியும். அது வந்து ஒரு குட்டி ட்ராபேக்காக இருக்குது இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டத்தோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது இதுவுமே வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஓகே தான். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து 6 வருது. ஏர் டைட் லாக் கிடைக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் எடுக்கிறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த டைப் ஆஃப் கண்டெய்னரை பற்றி பார்த்தோம்னா இதனுடைய ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லாக்கிங் சிஸ்டம் தான். இது போல் ஒன்றோட ஒன்று வந்து அழகாக நம்ம லாக் பண்ணி வச்சுக்க முடியும் ஸ்ட்ரெயின் மாதிரி. இதில் மொத்தம் 4 பீசஸ் வந்து வரும். லாக் பண்ண பிறகு இது மாதிரி நம்ம ஷேக் பண்ணாலும் கீழே வந்து விழல, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பாட்டமில் வந்து ஹோல்ஸ் வர்றதுனால நம்ம ஈரமாக ஏதாவது வெஜிடபிள்ஸை கட் பண்ணி போடுறோம் அப்படின்னாலும் ட்ரைன் ஆகிறதுக்கு வந்து வசதியாகவே இருக்கும். இதனுடைய குவாலிட்டி வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. அடுத்து இந்த டைப் ஆஃப் கண்டெய்னரை பற்றி பார்த்தலாம். இதில் டோட்டலாக வந்து 6 பாக்ஸஸ் வந்து வரும். இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டைட் லாக்லாம் கிடைக்காது. ஜஸ்ட் வந்து லிட்டு தூக்கி மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது இதுவுமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அதுவே இந்த மூடியோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. அந்த மூடியை போட்டுட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி வைஸ்ன்னு வந்து நல்லா தான் இருக்குது. இந்த பாட்டமில் இந்த டிசைன் வந்து கொடுத்ததுனால ஈரமான வெஜிடபிள்ஸ் வச்சாலும் ட்ரைனிங்க்கு வந்து வசதியாகவே இருக்கும். அடுத்து இந்த டைப் ஆஃப் கண்டெய்னரை பற்றி பார்த்தலாம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸஸ் வந்து வருது. இதில் ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டைட் லாக் வந்து கிடைக்கும். ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் வந்து உடஞ்சிடுச்சு மூடியை கட்டும் போது. இந்த மூடியோட குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதே இந்த ட்ரேயோட குவாலிட்டி வந்து சுமாராக தான் இருக்கும். ஆனால் இந்த இதுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. அதே போல் வந்து இந்த ட்ரேயை வந்து சென்டராக வச்சு ட்ரைனிங் சிஸ்டத்துக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸோட குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான குவாலிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்இவனாக தான் இருக்கும். சென்டராக கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசாக முழுசான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா கட் பண்ணதுக்கு முன்னாடி அப்போ வந்து அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மூடுறதுக்கு. இப்போது ஒவ்வொரு கண்டெய்னராக கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தலாம் எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் பேசிடலாம். இந்த டைப் ஆஃப் கண்டெய்னர் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும். இதில் கேபேஜ் தான் வந்து ஃபில் பண்ணணும். பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதிகமான அளவே கேபேஜ் வந்து ஃபில் பண்ண முடிஞ்சுது. முன்னாடியே பேசின மாதிரி ஏர் டைட் லாக் வந்து கிடைக்குது. அது வந்து அட்வான்டேஜாக தான் இருக்குது இந்த பாக்ஸில். அடுத்தது கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி பார்த்துருந்தோம். அடுத்து அவரைக்காவும் வந்து ஃபில் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கருவேப்பிலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கிறோம் அப்படின்னா இதுமாதிரி ஆப்பிள் அதுக்கப்புறம் சாத்துக்குடி மிக்ஸ்டாக வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண முடியல. இது வந்து ஆவரேஜான சைஸ் தான், பெரிய சைஸ் கூட கிடையாது. அடுத்தது இந்த சாத்துக்குடி மட்டும் வச்சுருந்தோம். ஏன்னா அது கொஞ்சம் ஈவனாக இருக்கும் அப்படின்ட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகலை. அதனால் ஃப்ரூட்ஸுக்கு வந்து சூட் ஆகாது. அதே போல் நம்ம கட் பண்ண முன்னாடி உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வைக்க முடியுதா அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். இது மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காவாக இருந்தால் மட்டும் வைக்க முடியும். பெருசு பெருசாக இருந்தால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியல. கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து வைக்க முடியும். இஞ்சிலாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது இந்த டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இதுலேயுமே வந்து
பார்த்தீங்கன்னா, கட் பண்ண வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். கட் பண்ணாததுக்கு முன்னாடி உள்ள வெஜிடபிள்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஃப்ளாட்டா இருந்தது அப்படின்னா தான் மூடிய வந்து ப்ராப்பரா வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து ஃப்ளாட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மூடிய வந்து மூட முடியும். மூடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டைட் லாக் கிடைக்கிறது அட்வான்டேஜா தான் வந்து இருக்கு. அடுத்து இந்த டைப் ஆஃப் கண்டெய்னர்னு வந்து பார்க்கும்போது, ஓப்பன் டைப்பா வந்து இருக்கிறதுனால, கட் பண்ண வெஜிடபிள்ஸ அதிக நாள் வந்து வைக்க முடியல. இருந்தாலும் இத நம்ம மல்டி பர்ப்பஸா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாரி வெஜிடபிள் ஹோல்டரா மட்டும் இல்லாம, பென் ஹோல்டரு, டூத் பிரஷ் ஹோல்டரு, அதுக்கப்புறம் ஸ்பூன் ஹோல்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாரி வந்து 3 வெஜிடபிள் கண்டெய்னர வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த கண்டெய்னர்னு வந்து பார்க்கும்போதும், இதுலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸையும் வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் இதுலயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இந்த உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்குலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம். ஏன்னா, சீக்கிரமா வந்து கலர் மாறாம இருக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 டைப் ஆஃப் கண்டெய்னர்லயும் வெஜிடபிள்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இந்த டைப் ஆஃப் கண்டெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா, லெமன், தேங்காய்லாம் ஃபில் பண்றதுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. இந்த டைப் ஆஃப் கண்டெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் கேப் வர கண்டெய்னரு. அதேபோல சைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது, இந்த ஒயிட் கலரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சின்னதா தான் இருக்கும். இந்த ஒயிட் கலர் கண்டெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணது, கட் பண்ணாத இஞ்சிலாம் வைக்கிறது வசதியா இருக்கு. இந்த கண்டெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியா இருக்கு. இந்த பெரிய ஒயிட் கலர் கண்டெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணாத்து, அதுக்கப்புறம் இது மாரி பெரிய பெரிய பீசஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கும், கருவேப்பிலலாம் வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வசதியாவே இருக்கு. இப்போ ஒவ்வொன்னா லாக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டைட் லாக் கிடைக்குது. முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி. அதுவே இந்த டைப் ஆஃப் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் மூடி வர்றது. கொஞ்சம் லிட்டு தூக்கி மேல வைக்கிற மாரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து லாக்கிங் சிஸ்டம் வந்து பெருசா வந்து இல்ல. இப்ப எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டைப்பு தான். இந்த டைப் ஆஃப் இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து முழுசா இருந்தாலும் நம்ம வந்து வச்சு மூட முடியுதான்னு வந்து பார்க்கும்போது சூப்பர் யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, 4 சைடும் லாக் வரதுனால ஏர் டைட் லாக் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து கம்ப்ளீட் ஓவர்வியூ. எல்லா பாக்ஸையும் தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சிடலாம். இந்த ஸ்மால் பீசஸ் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து டூயல் ஃப்ரிட்ஜ் அப்படின்றதுனால ஃப்ரீசர்லயே வந்து ஈஸியா வந்து 6 பீஸும் வந்து வைக்க முடியும். இந்த பெரிய கண்டெய்னரும் வந்து வைக்க முடியுது. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் வைக்கிறதுக்கு வசதியாவே இருக்கு. இந்த ஒயிட் கலர் கேப் கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல தான் வந்து வைக்க முடியும். ஃப்ரீசர்ல வந்து வைக்கிறோம் அப்படின்னாலும், நம்ம வந்து இது மாரி நீட்டா வந்து வைக்க முடியாது. இது மாரி சைட்ல ஹாரிசான்டலா தான் வந்து வைக்க முடியும். 4 பாக்ஸ் மட்டும் தான் வந்து வைக்க முடியும். ஏன்னா, சைஸ்ல வந்து பெருசா இருக்கிறதுனால. அதேபோல இந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து 6 வரும் பார்த்தீங்களா? இந்த பெரிய பாக்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 4 வைக்கிறோம் அப்படின்னா, 1 வந்து பக்கத்துல வந்து வைக்க முடியுது. இந்த கண்டெய்னர வந்து நம்ம சைட்ல வந்து வச்சுக்க முடியும். இப்போ ஓவர்வியூவா வந்து பார்க்கும்போது, இந்த ஃப்ரீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி கண்டெய்னர்ஸும், சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்டர் கண்டெய்னர்ஸும், இந்த ப்ளூ கலர் கேப் கண்டெய்னர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லிலாம் வைக்கிறதுக்கு வந்து வசதியாவே இருக்கு. இந்த ஒயிட் கலர் கேப் கண்டெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பில வந்து சைட்ல வந்து வச்சிருக்கோம். அதுவே கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல இந்த ப்ளூ கலர், ஒயிட் கலர் கேப் கண்டெய்னர் 2மே வந்து யூஸ் பண்றோம். கொஞ்சமான அளவு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, இதுல வந்து போட்டு வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கு. வெண்டைக்காய், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கு. அப்போ ஓவராலா இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல வந்து இந்த கண்டெய்னர்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது லுக் வைஸா இருக்கட்டும், ஆர்கனைஸ்டான ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இதுல வந்து ஃபில் பண்றோம் அப்படின்னா, அதிகமான அளவு வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, 1 பாக்ஸ் இல்ல 2, 3 பாக்ஸா தான் நம்மளால வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதேபோல வந்து சைஸ்ல பெருசா இருக்கு அப்படின்னா, கத்திரிக்காய் வந்து சின்ன கத்திரிக்காய் வந்தா ஈஸியா ஃபில் பண்ணிடலாம் வீடியோல காமிச்ச மாரி. பெரிய கத்திரிக்காவா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஃபில் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி குட்டி ட்ராபேக்கா தான் வந்து அமையுது. அதேபோல நம்ம பாலித்தீன் கவர்ஸா கூட கம்பேர் பண்ணும்போது, பாலித்தீன் கவர்ஸோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1/2 கிலோவா இருந்தாலும், 1 கிலோவா இருந்தாலும் ஒரே கவர்லயே அழகா போட்டு முடிச்சு போட்டு உள்ள வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோட சைஸுக்கு எவ்வளோ வந்து கொள்ளுதோ அவ்வளோ தான் வந்து வைக்க முடியும். அதேபோல இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அழகா ரீயூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு. ஆனா பாலித்தீன் கவர்ஸ் வந்து கொஞ்சம் ஏதாவது அழுகிடுச்சு, ஏதாவதுன்னா தூக்கி போட்டுருவோம். 2த்துலயுமே வந்து ப்ளஸ், மைனஸ் வந்து இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி தான் வந்து வைக்க போறீங்க. இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கும் வந்து ஒரு டிப்ஸா என்ன நாங்க வந்து சஜெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க வெஜிடபிள்ஸ வந்து மறுநாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. முன்னாடி நாளே வந்து கட் பண்ணி வச்சுட்டு, மறுநாள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். மேக்ஸிமம் 2 நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைட்லலாம் வந்து அழுகி போது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஆயிடும் ரொம்பவே. அதனால ஒரு 2 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்துடலாம். இந்த வால்செரி ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பேக் ஆஃப் 6 வந்து வரும். ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. 10K பாஸ்ட் மந்த் மட்டும் வாங்கியிருக்காங்க. 499க்கு அவைலபிளா இருக்கு. இந்த தனஞ்சய் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது, பேக் ஆஃப் 6 வந்து வருது. ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வந்து 91 தான். ஆனா அப்போ ட்ரெண்டிங்கா இருந்த ப்ராடக்ட் 499க்கு வந்து அவைலபிளா இருந்தது. ஹகோ ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து 1 பீஸ் தான்.
ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸும் நல்லா தான் இருக்குது. 2K வந்து பாஸ் மந்த் வாங்கியிருக்காங்க. 299க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த தேவ்ஸா பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் வந்து வரும். ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருக்குது. 700+ வந்து லாஸ்ட் மந்த் வாங்கியிருக்காங்க. 299க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.